மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபிட் சார் இங்கிலீஷ். இது வந்து ஆர்பிஐ ரிப்போர்ட் சீரிஸ். மக்களே, ஆர்பிஐ ரிப்போர்ட் சீரிஸ்க்கான ஒரு வீடியோ தான். இதில் எதை பற்றி பார்க்கணும்னா சிம்பிள் தான். ஒரு பேசிக்கான ஒரு ரொம்ப மினிமமான எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுற ஒரு நியூஸ் தான். என்ன நியூஸ்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ். இது வருஷம் வருஷம் ஆர்பிஐ வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வருஷம் வருஷம் வந்து ஜூலையில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது முடிஞ்சு போன ஃபினான்ஷியல் இயர். இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்குது ஃபினான்ஷியல் இயர் 26. ஒரே நிமிஷம் மக்களே. இப்போ கரண்ட்டாக என்ன ஃபினான்ஷியல் இயர் ரன் ஆகிட்டு இருக்கு? ஃபினான்ஷியல் இயர் 26. ஐ மீன் April 1, 2025 ஆரம்பிச்சு March 31, 2026. இதுதான் ஃபினான்ஷியல் இயர் 26 கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணது வந்து ஃபினான்ஷியல் இயர் 25க்கானது. ஃபினான்ஷியல் இயர் 25க்கான இண்டெக்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வருஷம் வருஷம் முடிஞ்சு போன ஃபினான்ஷியல் இயருக்கு ஜூலையில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு பேஸ் இயர்னு எதுவும் கிடையாது. சரி, இது என்ன அவ்வளோ முக்கியமாகனா, நம்ம இப்போ இதுக்கப்புறம் வந்து ஒரு கண்டினியூஸாக 3-4-5 மெயின்ஸ் வந்து கண்டினியூஸாக எழுத போகிறோம். 4 or 5 மெயின்ஸ் எழுத தான் போகிறோம். ஏதாவது ஒரு மெயின்ஸில் கண்டிப்பாக இது ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். இந்த வருஷம் என்ன இண்டெக்ஸ் இருந்தது, இண்டெக்ஸ் ரேஞ்சை கேட்கலாம். அரல்ஸ் இதில் 3 விஷயம் இருக்குது. ஆக்சஸ் இருக்குது, குவாலிட்டி இருக்குது, தென் வந்து யூசேஜ். இதுக்கு வந்து பர்சன்டேஜ் அலோகேஷன் கொடுப்பாங்க. அதாவது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வந்து எந்த அளவுக்கு மக்கள் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஆக்சசபிலிட்டி இருக்குது. எல்லாருக்கும் வந்து இப்போ பேங்க் இருக்குன்னா பக்கத்துலேயே பேங்க் இருக்கா, அதில் இருக்க ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் வந்து எல்லாருக்கும் புரியுதா, யூஸ் பண்ணுறாங்கடா, தென் குவாலிட்டியாக இருக்கா, இந்த மாதிரி அதுக்கு வந்து கேட்டகரி வைஸ் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படி கேட்கலாம். அரல்ஸ் இந்த வருஷம் இந்த ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆனதுக்கு எந்த பேராமீட்டர் வந்து உறுதுணையாக இருந்தது அந்த மாதிரி கேட்கலாம். ஓகேவா? ஆனால் இந்த ரிப்போர்ட் வந்து முக்கியமான ரிப்போர்ட் தான். நீங்கள் இந்த பிடிஎஃப்பை படிக்கணும்னு இல்லை, லைக் வந்து புரிஞ்சு படிங்க. அவங்க எந்த பேராமீட்டர் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சுன்னு கேட்பாங்க. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் போட முடியும். ஸோ அதனால் இந்த ரிப்போர்ட் நல்லா படிங்க. ஃபஸ்ட்டு இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ட்ரியில் நம்ம இந்தியாவில் வந்து டொமஸ்டிக்காக வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாயிண்ட்ஸ் வைஸ் வந்து 4.3% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ முடிஞ்சு போனால் ஃபினான்ஷியல் இயர் March 25 முடிஞ்சது இல்லை, அந்த ஃபினான்ஷியல் இயருக்காக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சென்ட்ரல் பேங்க், ரிசர்வ் பேங்க் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனா ஜென்ரல் பேங்கிங் ஃபார் ஆல் அப்படின்னு படிப்போம். ஆனால் பேசிக்காக டெஃபினேஷன் என்னன்னா, ஒரு ஃபினான்ஷியல் டெஃபினேஷன் என்னன்னா, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ன்றது என்னன்னா, ஒரு கண்ட்ரியில் ஒரு அட்மாஸ்பியரில் வாழ்கிற, ஒரு எக்கனாமியில் வாழ்கிற இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும். இப்போ இண்டிவிஜுவல்னால் நீங்கள் நான் இந்த மாதிரி, ஒரு பிஸ்னஸ்ன்றப்போ ஒரு டாட்டா கம்பெனிஸ் ஏபிசின்னு ஒரு கம்பெனி எடுத்துங்க, ஒரு எம்என்சி. இப்போ இண்டிவிஜுவல்னால் யார் மக்களே நம்பலாம் எல்லாருமே, அது இண்டிவிஜுவல் பக்கம் டவுட் வராது. பிஸ்னஸ்ன்றப்போ எல்லாரும் கார்பரேஷன்ஸ், அவங்களுக்கும் சரி, அவங்களுக்கும் எல்லா ஃபினான்ஷியல் ஆக்சஸுமே இருக்கா, எல்லா ஃபினான்ஷியல் ஆக்சஸும் அஃபோர்டபுளாக யூஸ் பண்ண முடியுதா. ஒரு டொமஸ்டிக்காக ஒரு எக்கனாமியில் வாழ்கிற மக்களும் சரி, அந்த எக்கனாமியில் வாழ்கிற ஒரு கம்பெனி ஓன் பண்ணுறவங்களும் சரி, அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் வந்து ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கா, ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் எல்லாருக்குமே கிடைக்குதா, அஃபோர்டபுளாக இருக்கா, குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறது தான் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். அப்போ தானே எல்லாருமே ஃபினான்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்ற மீனிங் வரும். அதான் சொல்கிறாங்க, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் மீன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் பிஸ்னஸ் have the access to use affordable financial products. affordable financial productனா ஒன்றும் இல்லை. இப்போ யூபிஐ இருக்குது, யூபிஐ வந்து நான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் யூஸ் பண்ண முடியல. அப்படி இப்போ நான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் யூஸ் பண்ண முடியலன்னா அது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகலை, அது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனே இல்லை. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் எல்லாருமே யூஸ் பண்ண முடியுதா, தென் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்மே எல்லாரும் ஆக்சஸ் பண்ண முடியுதா, இதை பற்றி சொல்கிறது தான் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வந்து அல்டிமேட்லி வந்து நம்மளோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்க்கு வழிவெடுக்குது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் யார் மக்களை ரிலீஸ் பண்ணுறா? யுனைடெட் நேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. மொத்தம் 17 கோல்ஸ் இருக்கும், 169 டார்கெட் இருக்கும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பற்றி நீங்கள் ஆல்ரெடி சில பேர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்க தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் கோல்ஸ். ஃபர்ஸ்ட் கோல் என்னன்னு பாருங்கள், நோ பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர், குட் வெல்த் அண்ட் வெல்பீயிங், குவாலிட்டி எஜுகேஷன். இதில் பாருங்கள், சரி இதுக்கும் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸும் என்ன ப்ரோ சம்பந்தம் அப்படின்னா, நீங்கள் 10 பாருங்கள், ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டிஸ். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு வச்சுங்களேன், நான் போயிட்டு லோன் நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் யூஸ் பண்ணுறேன், பேங்க்கில் போயிட்டு ஒரு லோன் வாங்குறேன். இந்த அவேர்னஸ் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் வந்து எனக்கு கிடைக்குது, ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் நான் பேங்க் மூலம் அவைல் பண்ணுறேன். அதே ப்ராடக்ட் வந்து இப்போ நான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயின்றதால வாங்குறேன், இன்னொரு நார்மல் பீப்புள் வாங்க முடியலன்றப்போ அது ஒரு என்ன சொல்கிறது, இங்கே வந்து ஈக்குவாலிட்டி இல்லைங்க. புரியுதா? இப்போ நான் ஒரு பேங்கிங் சர்வீஸ் என்னால் அவாய்ட் பண்ண முடியுதுன்னா ஒரு காமன் மேனால அவாய்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் வந்து ஒரு நல்ல எக்கனாமி, ஒரு நல்ல ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஸோ
இந்த ரூல் நம்பர் 10 ஐ மீன் அந்த கோல் நம்பர் 10 வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பற்றியும் அதில் சொல்ல வரும். ஓகேங்களா? இண்டஸ்ட்ரி இனோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இண்டஸ்ட்ரியும் சரி இனோவேஷனும் சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ஹான்ஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஃபண்டிங் போகணும். அப்போ ஃபினான்ஷியல்லேருந்து ஃபண்டிங் போதா அப்படின்றதும் இப்போ அதான் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டுக்கும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்க்கும் லிங்க் இருக்குல்ல, அதுதான் சொல்ல வரேன். இதில் இருக்கிற 17 கோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஷியல் சர்வீஸ் பேஸ் பண்ணியுமே அவங்க இண்டெக்ஸ் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் நல்லா இருக்குன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்டு நம்ம ரீச் பண்ணிட்டு இருக்கோம்னு மீனிங். புரியுதா? அடுத்து இப்போ இந்த வருஷம் சொன்ன ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ இதை பற்றி பேசினாங்க அப்படின்னா மார்ச் 2021 தான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. ஐ மீன் மார்ச் ஃபினான்ஷியல் இயர் 21க்கான மக்களே, ஃபினான்ஷியல் இயர் 21க்கான ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் 2021 ஃபர்ஸ்ட் 2021 தான் ரிலீஸ் பண்ணாங்க. சிம்பிள், அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ என்ன மாதிரி ரிலீஸ் பண்ணாங்கன்னா காம்போசைட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். காம்போசைட் மீனிங் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் எடுத்தீங்கன்னா பேங்கிங் சர்வீஸை மட்டும் நம்ம பேசுறோம், அது மட்டும் கிடையாது. பேங்க் மட்டும் தான் இருக்கா, இன்னும் வேற என்ன இருக்குன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட் இருக்கு. ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா அது மணி மார்க்கெட் இருக்கு. மணி மார்க்கெட் என்னது? மணி மார்க்கெட் ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு கம்பெனிக்கோ வந்து ஒரு ஃபண்டு வேணுன்றப்போ அவங்க டூல்ஸ் பாண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ட்ரெஷரி பில் பார்க்குறோம், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், அடுத்து கேஷ் மேனேஜ்மெண்ட் பில், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. இது வழியாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம பேங்கிங் சீரீஸில் பார்ப்போம். ஆல்ரெடி பெய்டில் இதை பற்றி நான் டீச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கு எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்கா? அடுத்து வந்து இன்சூரன்ஸை யார் கவர்ன் பண்ணுறா மக்களை? இருடாயா, IRDA இருடாயா இருக்காங்களா? அடுத்து வந்து பென்ஷன், எல்லாருக்கும் பென்ஷன் போடும். இப்போ அன்ஆர்கனைஸ் செக்டர்ல ஒர்க் பண்றவங்களுக்கும் வந்து நம்ம ஈஷாராம் அப்படின்ற போர்ட்டல் பார்க்குறோம், அவங்களுக்குமே பென்ஷன் கொடுக்குறதுலாம் இப்போ ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பென்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாரும் போய் சேருதா? பென்ஷன் இருப்போ PFRDA, அந்த பென்ஷன் ஃபண்ட் டெவலப்மெண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்காங்களா, அவங்களும் டேட்டா இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. இருடாயும் டேட்டா இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேங்க்ஸ், RB அவங்களுக்கான இன்புட்ஸ்மே இருக்கு. அப்போ காம்போசிட்னா என்ன சொல்றாங்க? ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் நம்ம பார்க்குறப்போ நாட் ஓன்லி பேங்க், அவங்களுக்கு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கு ஆக்சஸ் இருக்கா, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டுக்கு ஆக்சஸ் இருக்கா, அவங்களுக்கு பென்ஷன் ப்ராடக்ட் ஆக்சஸ் இருக்கா, இது எல்லாத்தையுமே பார்த்து தான் இந்த காம்போசிட் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. ஓகேவா? அடுத்து முக்கியமான விஷயம் இதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ முடிஞ்ச ஃபினான்ஷியல் இயர் 25க்கான ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா 67 மக்களே. முக்கியமான டேட்டா ஞாபகம் வச்சுங்க. ஏதாவது ஒரு மெயின்ஸ்ல கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. போன ஃபினான்ஷியல் இயர் 64.2 இருந்தது, 4.3% ரைஸ் ஆயிருக்கு. இந்த பர்சன்டேஜ் இங்கே இருக்கு பாருங்க, இந்த 4.3 நோட் பண்ணுங்க. 4.3% ரைஸ் ஆகி இப்போ நம்மளுக்கு வந்து 67 இருக்கு. இப்போ காம்போசைட் இண்டெக்ஸ்ன்றது நான் சொல்லிட்டேன், அவங்க கீழே சொல்லியிருக்க மாதிரி எல்லாருக்கும் பேங்கிங் சர்வீஸ் கிடைக்குதா, எல்லாருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் மீன் மணி மார்க்கெட்ல போய் அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, பாண்ட் ரைஸ் பண்ண முடியுதா, பாண்டை பர்ச்சேஸ் பண்ண முடியுதா, பாண்ட் செல் பண்ண முடியுதா, இந்த விஷயம்லாம். அடுத்து இன்சூரன்ஸ், எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் போய் சேருதா? இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் டார்கெட் இயர் நமக்கு கமெண்ட்ல போடுங்க. இன்சூரன்ஸ் இருடாய் வந்து இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் டார்கெட் இயர் ஒன்று வச்சிருக்காங்க, அது என்ன வருஷம் கமெண்ட்ல போடுங்க. அடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீஸும் எல்லாரும் யூஸ் பண்றாங்களா? எல்லாருமே யூஸ் பண்றாங்கன்னா தானே அது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், எல்லாருக்குமான ஃபினான்ஸ் வந்து எல்லாருக்கும் போய் சேருதுன்னு அப்பதான மீனிங். ஸோ அதை தான் சொல்ல வரேன். ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பாயிண்ட் இந்த 67 ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? 4.3% ரைஸ் ஆயிருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ்ல 3 விஷயத்தை பேஸ் பண்ணி இதை வந்து பிரிக்கிறாங்க. ஆக்சஸ், இப்போ நான் வந்து வேலூர்ல இருக்கேன், எனக்கு நியர்பை பேங்க் இருக்கா? அப்போ இருக்குன்னா எனக்கு ஆக்சஸ் இருக்கு, அந்த பேங்க்குக்கான ஆக்சஸ் இருக்கு. அடுத்து வந்து யூஸ் பண்றேன்னா, நான் பேங்கிங் சர்வீஸை யூஸ் பண்றேன்னா அதை பார்க்கணும், ஆக்சஸ் இருக்கணும், யூஸ் பார்க்கணும். அப்புறம் அந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ், அவங்க கொடுக்குற சர்வீஸ் வந்து குவாலிட்டியா இருக்கா? இப்போ இந்த 3 பேராமீட்டர் இருக்கு. என்னென்ன பேராமீட்டர் இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் யூசேஜ், என் நியர்பைல பேங்க் இருக்கும் போது ஆக்சஸ் இருக்கா? ஆக்சஸ்க்கு வந்து எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்கன்னா 35%. இந்த ரேங்கிங்ல 35% ஆக்சஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அடுத்து இப்போ ஓகே நியர்பை பேங்க் இருக்கு, ஆக்சஸ் பேங்க் போயிடுறேன், நான் யூஸ் பண்றேன்னா அப்படின்றது யூசேஜ் தான் அதிகம், 45%. அடுத்து குவாலிட்டி, அவங்க கொடுக்குற டைப் ஆஃப் சர்வீஸ் வந்து பெட்டரா இருக்கா? இதை கேட்க வாய்ப்பு இருக்கு எக்ஸாம்ல. யூசேஜ் எவ்வளவு பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுது, இல்லைன்னா எது அதிகம்? யூசேஜ் அதிகம், ஆக்சஸ் அதிகம், அடுத்து குவாலிட்டி. ஓகேவா? இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் இந்த இண்டெக்ஸ் சொல்றாங்க. அதே மாதிரி அதுக்குள்ள 97 இண்டிகேட்டர் இருக்கு. இப்போ மூணு வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 3 வந்து லைக் இந்த இண்டெக்ஸ் சொல்லிட்டோம். அந்த இண்டெக்ஸ்க்குள்ள எத்தனை இண்டிகேட்டர் இருக்கு? ஓகேங்களா?
இண்டிகேட்டர் மட்டும் 97. இந்த 97 முக்கியமானது, நோட் பண்ணிங்க. அடுத்து இதுக்கு பேஸ் இயரே கிடையாது மக்களே. 2021 ஆகஸ்ட்ல ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன். ஆனால் பேஸ் இயர்னு ஒன்று கிடையாது. பேஸ் இயர்னு ஒன்று வச்சு இதை கால்குலேட் பண்ணவே இல்லை. ஒரு எக்கனாமியில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஆகட்டும், ஒரு கார்பரேஷன் ஆகட்டும், ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டை எவ்வளோ ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்கன்றது அவங்களே கால்குலேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. பேஸ் இயர்னு ஒன்று வச்சு எடுக்கவே இல்லை. ஓகேவா? அடுத்து இப்போ இந்த ரிப்போர்ட் வந்து இது ரொம்ப ஸ்டாட்டிக்கான விஷயம். ஒவ்வொரு வருஷம் ஜூலைல ரிலீஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றப்போ ஆகஸ்ட்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஆகஸ்ட் 2021 ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் 2022 இருந்து உங்க ஜூலைலே வந்துட்டு இருக்கு. 22, 23, இப்போ 24 போனோம், 25, 26 எல்லாம் இனிமேல் ஜூலைல வரும். ஓகேங்களா? ஜூலைல எவ்ரி இயர் ரிலீஸ் ஆகுன்றத சொல்றாங்க. இந்த இண்டெக்ஸ் வந்து ரேஞ்சிங் வந்து 0 to 100. இப்போ 67 இருக்கா? அப்போ என்ன அர்த்தம்? 100 க்ளோஸ் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோம், ரீச் பண்றதுக்கு போயிட்டு இருக்கோம். 0 என்ன அர்த்தம்னா கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் எக்ஸ்க்ளூஷன், யாருக்குமே ஃபினான்ஷியல் சர்வீஸ் இல்லைன்னு அர்த்தம். 0 100 எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் சர்வீஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம 100 நோக்கி போயிட்டு இருக்கோம். 67 இருக்கா? 100 நோக்கி போயிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஃபினான்ஷியல் சர்வீஸ் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு எக்கனாமி. ஓகேவா? அப்படி சொல்றாங்க. இம்ப்ரூவ் ஆகணும். இப்போ 67 நல்லதுதான். அடுத்து இந்த வருஷம் வந்து எந்த 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 பர்டிகுலர் இண்டெக்ஸ் வந்து நம்ம இந்த 4.3% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னோம்ல, 67 மாறி இருக்கு. போன வருஷம் 64.2 இருந்தது, இப்போ 67 மாறி இருக்கு. அதுக்கு எது கான்ட்ரிபியூட் பண்ணிச்சுன்னு சொல்றாங்க பாருங்க. அதுக்கு சொல்றது வந்து என்னன்னா குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ். ஓகேவா? குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு. குவாலிட்டி ஆஸ்பெக்ட்னா என்ன சொல்றாங்கன்னா எல்லாருக்கும் ஃபினான்ஷியல் லிட்ரஸி, ஃபினான்ஷியல் நாலேஜ். இப்போ யூபிஐ யூஸ் பண்றது எப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும். ஓகேங்களா? அப்புறம் அந்த யூபிஐ யூஸ் பண்றப்போ உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. மணி சென்ட் பண்ண ஸ்டக் ஆயிடுச்சு, அந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து வந்து இன்இக்வாலிட்டிஸ் இருக்கக்கூடாது. அதாவது நான் இப்போ சொன்னேன்ல, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒரு சர்வீஸ் ஆக்சஸ் பண்ண முடியுது, ஆனால் ஒரு நார்மல் பர்சனால ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா இது வந்து நல்ல விஷயமே கிடையாது. இந்த மாதிரி இன்இக்வாலிட்டிஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்து டிஃபிஷியன்சிஸ், குறைபாடுகளும் இருக்கக்கூடாது அவங்க ப்ரொவைட் பண்ற சர்வீஸ். இதுதான் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து சம்மரி தான் மக்களே. மேலே பார்த்ததோட சம்மரி. எப்போ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2021 அந்த ஃபினான்ஷியல் 21க்கானது ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணப்போ ஆகஸ்ட். அதுக்கு அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்றது எல்லாமே ஜூலைல. ஓகேங்களா? இப்போ கரண்டா வந்து 67 இருக்கு. போன வருஷம் 64.2 இருந்தது. 4.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னென்ன சப் இண்டெக்ஸஸ் இருக்கு? ஆக்சஸ், யூசேஜ், குவாலிட்டி. இது 3 பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண ரிலீஸ்க்கு எது கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கு இன்க்ரீஸ்க்கு அப்படின்னா யூசேஜ் அண்ட் குவாலிட்டி. இதை கூட கேட்கலாம் மக்கள் எக்ஸாம்ல. இந்த ஃபினான்ஷியல் இயர் 25 ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அந்த இண்டெக்ஸ்ல ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் எதனால இன்க்ரீஸ் ஆச்சு, எந்த பேராமீட்டர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிச்சுன்னா யூசேஜ் அண்ட் குவாலிட்டி. ஓகேவா? புரிஞ்சுதா மக்களே? இது ஒரு சிம்பிள் விஷயம் தான். உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியணுன்றதுக்காக நம்ம இவ்வளோ நேரம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு நம்மளோட நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் அவைல் பண்ண 5N கோர்ஸ் அவைல் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் அந்த ஆர்பி ரிப்போர்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இந்த பிடிஎஃப் இருக்கும். ஓகேங்களா? நன்றி மக்களே. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் இண்டெக்ஸில் சந்திப்போம். நன்றி.